ஒரு காலத்தில் பூக்கள் மலர்ந்து உயிர்கள் நிறைந்த தோட்டத்தில் பிப்ரவரி என்ற சிறிய பூச்சி வாழ்ந்தது. தங்களின் இலைகளை மகிழ்ச்சியுடன் மெல்லும் பிற பூச்சிகளைப் போல் இல்லாமல் பிப்ரவரி வித்தியாசமாக இருந்தது. இலைகளைத் தின்று சோம்பேறித்தனமாக இருப்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. பிப்ரவரி ஆர்வம் மிகுந்தவன். தனது இலைக்கிளையின் பாதுகாப்பிற்கு அப்பாற்பட்ட பரந்த உலகத்தை ஆராய அவன் ஏங்கினான். தனது தீராத ஆர்வத்தால் தூண்டப்பட்ட பிப்ரவரி தைரியத்தை திரட்டி தனது இலையை ஒரு பெரிய கடி எடுத்தான். இது எனது கடைசி இலை என்று அவன் புதிய உறுதியுடன் அறிவித்தான். தனது கிளையின் விளிம்பிற்கு கால் பதித்தான். அவனது சிறிய கால்கள் உற்சாகமும் பயமும் கலந்த கலவையில் லேசாக நடுங்கின. ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு துணிச்சலான குதிப்புடன் அறியாத உலகத்திற்குள் பாய்ந்தான். மென்மையான பூங்குதிரை மீது அவன் மெதுவாக தடால் வைத்தான். ஆச்சரியத்தில் ஒரு லேசான சிரிப்பு அவன் உதடுகளை விட்டு வெளிப்பட்டது. விப்பின் சாகசத்தன்மையை உணர்ந்த காற்று பூங்குதிரையைத் தூக்கி அவனை சுவாரஸ்யமான பயணத்திற்கு அனுப்பியது. அவன் ரோஜா செடிகளுக்கு மேலே பறந்தான். அவற்றின் இனிமையான மனம் அவனது மூக்கை வருடியது. ரீங்காரம் செய்யும் தேனீக்களை கடந்து சென்றான். அவற்றின் பரபரப்பான நடனம் வண்ணமயமான குறுந்தட்டாக இருந்தது. கீழே மின்னு ஓடும் ஓடையே அவன் வியந்தான். அதன் மெல்லிய இசை அவனது எதிர்பாராத பயணத்திற்கு இனிமையான பின்னணி இசையாக இருந்தது.